हाय फ्रेंड्स इन्नैक्कु नामम काडை கிரேவி செய்ய போறோம் வாங்க ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்திக்கிடுவோம் பெருஞ்சீரகம் 2 பட்டை 2 கிராம்பு 2 பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கிக்கிடுவோம் பொரிஞ்சதும் 2 பட்டை மிளகாய் இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் பொரிஞ்சிருச்சு இப்போ மல்லி புதினா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம் தக்காளி ஒரு தக்காளி போதும் फ्रेंड्स வதக்கிக்கிறோம் நான் தேங்காயோட இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் ஒரு 3 ஸ்பூன் இந்த அரைச்ச தேங்காய் விழுது போட்டால் போதும் காடையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக கிளறி விட்டுக்கிடுவோம் இதோட மசாலா சேர்த்துக்கிறோம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து பிரட்டிக்கிடுவோம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட தண்ணி சேர்த்து காடை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்தேன் நல்லா கிளறி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம் காடை இந்த ஸ்டேஜில் வெந்துடும் நமக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா இதோட இறக்கிடலாம் நல்லா வறுத்த மாதிரி வேணும்னா இன்னும் தண்ணியை வற்ற விட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம டைம் பாஸ் ராம்நாத் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சூடான காடை கிரேவி ரெடி நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ